இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிவாசல் ஸ்டைலில் எப்படி வீட்டில் நோம்பு கஞ்சி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா 100 கிராம் எடுத்திருக்கோம். இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்துட்டு பார்த்தோம்னா 150 கிராம் எடுத்திருக்கோம். தேங்காய் பால் 1 கிண்ணம் அளவுக்கு எடுத்திருக்கோம். வெந்தயம் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம். புதினா, கொத்தமல்லி ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கோம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி சாப் பண்ணி எடுத்திருக்கோம். வெங்காயமும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு 5 சின்ன வெங்காயமும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் வெட்டி எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தோம்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கோம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா 2ன்ற அளவில் நம்ம வச்சுருக்கோம். இப்போ ஒரு ஹை ஃப்ளேமில் இருக்கிற குக்கரில் வந்துட்டு பார்த்தோம்னா நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டதுக்கப்புறமா நான் சொன்ன அந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி இலையை வந்து சேர்த்துக்கிறேன். பிரியாணி இலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கறி மசால் பவுடர் வந்து வச்சுருக்கோம். இப்போ இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கிளாஸ் மாதிரி ஆகுற வரை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கிண்டி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த வெட்டி வச்சுருக்கிற அந்த 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுக்க பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா திரும்ப ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 150 கிராம் ஆஃப் மட்டன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ திரும்ப இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஒரு கைப்பிடி அளவில் இருக்கிற கொத்தமல்லி, புதினா இது ரெண்டையும் வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா திரும்ப நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த அந்த அரிசியை சேர்த்துக்குங்க. இப்போ பருப்பு சேர்த்துக்குங்க. கூடயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த அந்த வெந்தயம் அதையும் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 300 கிராம் ரைஸ் எடுத்துருக்கனால 2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அதுக்கு வந்து உப்பு சேர்க்க போகிறேன். நான் வந்து 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கணும். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க.
உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரை வந்துட்டு அதோடைய லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 to 7 விசில் வரை நல்லா இது வந்து வேக விட்டுக்குங்க. இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக 1/2 hour ஆச்சு. வாங்க நம்ம நோம்பு கஞ்சி ரெடியாக இருக்கான்றதை நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சு தேங்காய் பால் இருக்குல்ல, அதை வந்து நான் அப்போ வந்து சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம திரும்ப கொதிக்க விடணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரும்ப தண்ணி சேர்க்கணும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹாட் வாட்டர் தான் சேர்க்கணும். இந்த ஹாட் வாட்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பக்கமாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஹாட் வாட்டரை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதோட வந்து ஆட் பண்ண போகிறேன். ஹாட் வாட்டர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து போடாமலும் இருக்கலாம். எனக்கு தேவை, அதனால் நான் வந்து பெப்பர் சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சிக்கான கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வந்துருச்சு. உங்களுக்கு எவ்வளோக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வேணுமோ தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணீர் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ நோம்பு கஞ்சி பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.